ஐயா என்ற ஐயா பக்கத்தில் ஒரு ஓட்டு விலைக்கு வந்திருக்கீங்க 5 லட்சம் சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் கொடுத்து வந்தால் நல்லா இருக்குங்கய்யா. சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்க, எனக்கு கைக்கு வருமோ நான் கொடுத்து கழிச்சு விட்டுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். நேற்று ஏன்டா அந்த மாட்டை மாற்றி கட்டிட்டு போனேன்? ஐயா மாடு எப்பயும் கட்டுற பக்கம் சகதியாக இருந்துச்சுங்க, அதான் மாற்றி கட்டினானுங்க. அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான்டா மதிப்பு. ஓ நாளை முன்ன வா, மாற்றி விட்றேன். சரிங்கய்யா. ஏங்க நம்மளும் ஒரு வாரமாக வந்துட்டு இருக்கோம், இன்னைக்கு நாளைக்குன்ட்டே இருக்காரு. இன்னைக்காவது கண்டிப்பாக தருவாராங்க. ஏய் என்ன பேசுகிற? எங்கள் அப்பா காலத்தில் ஐயாட்ட வேலை செய்கிறோம், அதெல்லாம் ஐயா கண்டிப்பாக இது செய்வார். நீ வா. புல்லு கட்டு தூக்கி போடுறவங்க எங்க மாட்டுக்கு போட்டானுங்களா இல்லையா? ஐயா என்றா ஐயா ஒரு வாரமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட பணம் கேட்டிருந்தேன், கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க ஐயா. ஐய என்றா நீ விடிஞ்சு விடியாதமா வந்துட்டு இருக்க? பணம் இல்ல போடா. இங்க பாருங்க ஐயா, எங்க மாமனார் காலத்துல இருந்து உங்ககிட்ட தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க என்ன சும்மாவா கேட்கறோம், கடனா தானே கேட்கறோம். திருப்பி எல்லாம் கொடுத்துருவோம் சரிங்களா? காலம் ஃபுல்லா உங்ககிட்டயே வேலை பார்க்கணும், கொஞ்சம் கூட மேல வந்துடக்கூடாது தானே உங்க எண்ணம். என்கிட்டயே வேலை செஞ்சுட்டு என்னையே எடுத்து பேசிட்டு இருக்கியா? இனிமே நீ எப்படி பணம் வாங்குறேன்னு நான் பாக்குறேன். போடா. உங்க பணமும் வேணாம் ஒண்ணு வேணாம், நீங்க வாங்க போலாம். பா நடக்கிறதெல்லாம் நான் பார்த்து தான் பாருங்க. நம்மகிட்ட தானப்பா ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறாங்க. 5 லட்சம் கொடுத்தா தானப்பா. ஏகண்ணு பழைய சோறு திங்கிறவன்லாம் பகுமானமா வாழணும்னு ஆசைப்படக்கூடாது இல்லையா? கையெடுப்பா, அந்த பழைய சோறு திங்கிறவங்கனால தான் நம்ம வீட்டில் 3 நேரம் சுடுசோர் ஆகுது. என்னைக்கு தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க புரியதில்லை. போப்பா.